அந்தி சாயும் பொழுது என்று ஒரு அந்தி சாயும் பொழுது ஆதவன் ஒரு புறம், பறவைகள் ஒரு புறம். ஆதவன் மெல்ல மெல்ல சயனம் கொள்ள பூமிக்கு மடியில் வந்து கொண்டிருக்கின்றான். அந்த அவன் காதலி நிலவுக்கு வானத்தில் இடம் கொடுத்து மெல்ல மெல்ல கீழே போய்கொண்டிருக்கின்றான். பறவைகளும் தங்கள் இருப்பிடம் நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. ஆதவன் ஆட்டம் ஆரம்பம். காலையில் இருந்து ஆடி உலகமெங்கும் தன் கதிர்களால் உலகத்துக்கு நல்லொரு வெளிச்சத்தை வியாபித்து இன்று அடங்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் சன்செட் என்று வாழ்ந்தான். இந்த இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டிருப்பதை மிகவும் மனதுக்கு நல்ல சுகமாக இருக்கிறது. அந்திப்பொழுது வாழ்க்கையிலே ஒரு அந்திப்பொழுது. அந்த அந்திப்பொழுதை நாங்கள் ரசிக்க மாட்டோம். அது அந்திப்பொழுதில் வந்து நாங்கள் தூக்கம் என்னும் பற்றி அப்படி அந்த சாஞ்சி கொண்டு வர நேரங்கள் எவ்வளவோ துன்பங்கள், காலையிலாது நடக்க இயலாது. ஆனால் இயற்கையின் அந்திப்பொழுது எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்துகின்றது. மனிதனின் அந்திப்பொழுது மிகவும் அது ஒவ்வொருவருடைய தலையெழுத்தை பொறுத்து அது அழகாக அமைய வேண்டும். அந்த அந்திப்பொழுதிலும் இந்த இயற்கையைப் போல அந்த நாங்களும் அந்த அந்திப்பொழுதிலும் அழகாக எங்கள் அந்திப்பொழுதிலும் மற்றவர்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி என்று கொடுக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை நாங்களும் நோக்கி பணம் என்று இல்லாமல் அந்திப்பொழுதை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் இல்லை பார். அவர்கள் சந்தோஷ கடலில் இந்த இதில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்திப்பொழுதை கடத்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அந்திப்பொழுதில் மயக்கத்தில், இது ஒரு மயக்கம், பாடி உல்லாசமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த அந்திப்பொழுது எனக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மறைந்து விட்டது. அது என் கண்களை விட்டு கீழே ஆதவன் ஐ மிஸ் யூ மீண்டும் காட்டி உன்னை காணும் வரை உனக்கு நன்றி பல கூறி உனக்கு குட் பாய் சொல்கின்றேன். மீண்டும் ஒரு காலை உதயத்தில் உன்னை சந்திக்கும் வரை உனக்கு விடை கூறி இத்துடன் என் ஒரு அழகிய ஒரு பதிவு இன்று என்னால் நடக்கப்பட்டதுக்கு சாந்தத்தும் அந்திப்பொழுதினை முடித்து உங்களுக்கும் அந்திப்பொழுதினை நிம்மதியாக நீங்களும் தூங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வணக்கத்துடன் சரவணன் இங்கே கைகாட்டி கொண்டு போகிறார்கள். அவர்கள் கைகாட்டி போது உங்களுக்கு கையை காட்டி விடைபெறும்.